ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1. இந்த எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஏன்னு ஒரு செட் இருக்குது. ஏங்கிற செட்டில் ஏ கம்மா பி, பின்னு ஒரு செட் இருக்குது, அதில் சி கம்மா டின்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எல்லா பாசிபிள் பேர்ஸும், ஓகேவா, ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் ஆயிருக்கணும். இப்போ ஏ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் பியில் இருக்கிற சி கூடயும் பேர் ஆயிருக்கணும், டி கூடயும் பேர் ஆயிருக்கணும். அதே மாதிரி செகண்டு பியில் இருக்கிற ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் ஆயிருக்கணும். ஸோ ஏ கமா சி ஃபஸ்ட்டு, கமா ஏ கமா டி, கமா பி கமா சி, கமா பி கமா டி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஆல் பாசிபிள் பேர்ஸ், ஓகேவா. ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் இதே மாதிரி தான் எல்லா சம்மையும் பேர் பண்ண போகிறோம். அங்கே 1 to 7 சம்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் செட்டில் இருக்க, இப்போ நான் ஏபின்னு சூஸ் பண்ணியிருக்கிறது, அவங்க டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இந்த மாதிரியாக ஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரியாக அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இந்த மூணும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, -2, 3, பி இஸ் ஈக்குவல் டு 1, 4 அப்படிங்கிற செட்டு, ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டில் 2, -2, 3ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு, பிங்கிற செட்டில் 1, -4 இருக்கு. ஸோ கிராஸ் போட்டு எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும், 2, 1. அப்புறம் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும், 2, -4. செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும், -2, 1. அப்புறம் பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட், ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும், -2, -4. அதுக்கப்புறம் ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும், 3, 1. ஏல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டை பியில் இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணும், 3, -4. இதுதான் ஏ கிராஸ் பியோட ஆன்சர். இப்போ ஏ கிராஸ் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏன்னா ஏ செட்டு 2 டைம்ஸ் எழுதிக்கணும். ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும், 2, -2. ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும், ஸோ 2, 3. நெக்ஸ்ட்டு ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும், -2, 2. ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும்,
ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும். -2, 3. நெக்ஸ்ட்டு ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும். 3, 2. ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும். 3, -2. ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை தேர்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும். 3, 3. இதுதான் A கிராஸ் A. நெக்ஸ்ட்டு B கிராஸ் A ஃபைண்ட் பண்ணலாம். B கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற எலமெண்ட் எழுதிக்கணும். 1, -4 கிராஸ் ஏல இருக்கிற எலமெண்ட் 2, -2, 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும், பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். 1, 2. பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். 1, -2. பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். 1, 3. நெக்ஸ்ட்டு பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். -4, 2. பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். -4, -2. பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். -4, 3. ஸோ இதுதான் B கிராஸ் ஏயோட ஆன்சர். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் டிவிஷன் A = B = P, Qன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு A கிராஸ் B ஃபைன் பண்ண போகிறோம். A கிராஸ் B = P, Q தான். ஏயும் பியும் P, Q தான். கிராஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். P, P. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். P, Q. நெக்ஸ்ட்டு ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். Q, P. நெக்ஸ்ட்டு ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம். Q, Q. ஸோ A கிராஸ் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா இதில் A கிராஸ் A ஃபைன் பண்ணணும். ஸோ A கிராஸ் ஏனாலும் இங்கே என்ன ஆகும், ஏயுமே சேமாக P, Q தான். ஸோ அதனால் என்ன ஆகும், P, Q கிராஸ் P, Q தான் இருக்கும். ஸோ இங்கே A போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதே செட்டை தான் எடுக்க போகிறோம். P, Q. ஸோ அதே மாதிரி B கிராஸ் A போட்டாலும் பியும் சேம் அஸ் P, Q தான். ஸோ P, Qங்கிற எலமெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இதுக்கும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 3 A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A இந்த மூணுத்துக்கும் சேமாக இந்த ஆன்சர் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். A = M, N. B = empty. ஸோ இப்போ இதுக்கு A கிராஸ் B ஃபைன் பண்ண போகிறோம். A கிராஸ் B ஃபைன் பண்ணோன்னா ஈக்குவல் M, N இன்ட்டு எம்டின்னு வரப்போ இது ஒரு எம்டி செட்டாக இருக்கும். ஸோ சேம் அஸ் B கிராஸ் ஏக்கு எம்டி இன்ட்டு எம்டி கிராஸ் M, Nனும் எம்டிங்கிற செட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது பேலன்ஸ் வந்து A கிராஸ் A மட்டும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே எம்டி தான் கிடைக்கும். எம்டியோட ஒரு செட்டை கிராஸ் பண்ணால் எம்டி தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு A கிராஸ் A. A கிராஸ் ஏனா M, N கிராஸ் M, N. ஸோ இதுக்கு
ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம் எம் கமா எம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் பண்ணுறோம் எம் கமா என். செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம் என் கமா எம். லாஸ்ட் எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறோம் என் கமா என். ஸோ இதோட ஆன்சர் இது. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம், let a is equal to 1 2 3, b is equal to x is a prime number less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் a cross b, b cross a. ஸோ ஃபஸ்ட்டு b என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர்னால் ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர். ஸோ b is equal to 2 3 7 5 7 5 7 இந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் 10க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2 3 5 7. இப்போது a cross b ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏங்கிற செட்டில் 1 2 3 இருக்குது. பிங்கிற செட்டில் 2 3 5 7 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் இருக்கிற ஒன்றுங்கிற எலமெண்ட்டை, ஃபஸ்ட் எலமெண்ட்டை பிங்கிற செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட்டு 2ங்கிற எலமெண்ட்டை எல்லா பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட்டு 3ங்கிற எலமெண்ட்டை பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 3 2 3 3 3 5 3 7. ஸோ இதுதான் a cross b. நெக்ஸ்ட்டு b cross a ஃபைண்ட் பண்ணலாம். b cross a ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்னால் எழுதிக்கணும். 3 2 3 5 7 கிராஸ் ஏல இருக்கிற எலமெண்ட் 1 2 3. ஓகேவா? ஸோ இப்போது பியில் இருக்கிற எலமெண்ட்டை ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணிக்கணும். ஸோ 2 1 2 2 2 3. நெக்ஸ்ட்டு பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட்டு பியில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 5 1 5 2 5 3. நெக்ஸ்ட்டு 7 எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ண போகிறோம். 7 1 7 2 7 3. ஸோ இதுதான் b cross a. எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம், இஃப் b cross a is equal to சொல்லி ஒரு செட்டை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் a அண்ட் b, ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது b தான் ஃபஸ்ட் இருக்குது, a வந்து செகண்ட் இருக்குது. ஸோ பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எதெல்லாம்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்டு பேர்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் பிங்கிற செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ். ஸோ எழுதிக்கலாமா? பிங்கிற செட்டில் -2 -2 0 0 3 3 இதுதான் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து பி ஃபைண்ட் பண்ணோம்னா இதுலேருந்து
ரிப்பீட் ஆகாமல் எடுத்துக்கணும். ரிப்பீட் ஆகாமல் எடுத்தோன்னா நமக்கு பியில் இருக்க எலமெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ -2 செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு டைம் -2 எடுத்துக்கணும், 0 ஒரு டைம் எடுத்துக்கணும், 3 ஒரு டைம் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் பி செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ். அதே மாதிரி ஏ ஃபைன் பண்ணலாம். ஏ வந்து செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் தான் ஏயோட எலமெண்ட்ஸ். ஸோ ஏக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா 3 4 3 4 3 4 இதெல்லாம் தான் ஏயோட எலமெண்ட்ஸ். ஸோ ஏயோட எலமெண்ட்ஸில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4. இது எக்ஸசைஸ் 1.1ல 4th சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6, பி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6, சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7 இப்படி 3 செட்டு கொடுத்துட்டாங்க. இதில் ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேப்பா? ஏ கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். A cross A is equal to 5, 6 cross 5, 6. So, first 5 செகண்ட் செட்டில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். 5, 5, 5, 6, அப்புறம் செகண்ட் எலமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டோட பேர் பண்ணுறோம். 6, 5, 6, 6. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. ஓகேப்பா? இது ஈக்குவேஷன் 1. இப்போ பி கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம். பி கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6 ஈக்குவல் டு 4 செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6 செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணுறோம். 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் பி கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எல்லா எலமெண்ட்ஸோடையும் செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணுறோம். 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். 6, 5, 6, 6, 6, 7. லாஸ்ட் எலமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். 7, 5, 7, 6. நெக்ஸ்ட்டு 7, 7. ஸோ இதுதான் சி கிராஸ் சி. பி கிராஸ் பி வந்து இது, சி கிராஸ் சி வந்து இது. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா என்ன? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் எடுக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷனாக 4, 4 இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். 4, 4 இல்லை, ஸோ எழுதக்கூடாது. 4, 5 இங்கே இருக்கா? இல்லை. 4, 6 இந்த சி கிராஸ் சியில் இருக்கா? இல்லை. 5, 4 இருக்கா? இல்லை. 5, 5 இருக்கான்னு பார்க்குறோம். 5, 5 இருக்குது, ஸோ 5, 5 எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்கான்னு பார்க்குறோம். 5, 6 இருக்குது, ஸோ 5, 6 எழுதிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 6, 4 இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, ஸோ எழுத மாட்டோம். 6, 5 இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது, ஸோ 6,
5. நெக்ஸ்ட்டு 6,6 இருக்கான்னு பார்க்குறோம். 6,6 இருக்கு. ஸோ 6,6 எழுதுறோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இருக்க எந்த எலமெண்ட்ஸுமே பி கிராஸ் பியில் செக் பண்ண வேண்டியது இல்லை, சி கிராஸ் சி கூட. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ காமனாக 5,5 5,6 6,5 6,6 இது மட்டும்தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இது. அப்புறம் ஏ கிராஸ் ஏல இருக்க ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியும் சேமான்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5,5 இருக்கு, 5,6 இருக்கு, 6,5 இருக்கு, 6,6 இருக்கு. ஸோ 1 is equal to 2, hence proved. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் fourth sum. Exercise 1.1ல fifth sum. Given A is equal to ஒரு செட்டு, B ஒரு செட்டு, C ஒரு செட்டு, D ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா A intersection C cross B intersection D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D இது ட்ரூவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3 இன்டர்செக்ஷன் 3, 4. இதில் காமனாக என்ன இருக்கு? 3 மட்டும்தான் காமனாக இருக்கு. இங்கே 1 இல்லை, 2 இல்லை, 3 இருக்கு. ஸோ 3 மட்டும்தான் காமனாக இருக்கு. ஸோ 3 எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் டி. பி என்னது? 2, 3, 5. ஓகேவா? இன்டர்செக்ஷன் டி 1, 3, 5. ஸோ இதில் காமனாக என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்கான்னு பார்க்குறோம். 2 இல்லை. 3 இருக்கா? 3 இருக்குது. ஸோ 3 எழுதிக்கிட்டோம். 5 இருக்கா? 5 இருக்குது. ஸோ 5 எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு, பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3A கிராஸ் 3, 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 செகண்ட் செட்டில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணும். ஸோ 3, 3, 3, 5. ஸோ இந்த ஆன்சரை போர்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே நோட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எழுதுகிறப்போ நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறப்போ மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A intersection C cross B intersection D is equal to 3, 3, 3, 5. Okay. இப்போ A cross B find பண்ண போறோம். A cross B is equal to 1, 2, 3 cross 2, 3, 5. ஸோ 1 செகண்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணுறோம். 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 2 பேர் பண்ணுறோம். 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3 பேர் பண்ணுறோம். 3, 2, 3, 3, 3, 5. ஓகே, நெக்ஸ்ட் சி கிராஸ் டி ஃபைன் பண்ணணும். சி கிராஸ் டினா சி 3, 4 டி 1, 3, 5 ஈக்குவல் டு. ஸோ 3 செகண்ட் செட்டோட பேர் பண்ணுறோம். 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4 பேர் பண்ணுறோம். 4, 1, 4, 3, 4, 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ
A cross B intersection C cross D is equal to இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். 1,2 இதில் இருக்கா, அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 1,3 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 1,5 இருக்கா, இல்லை. 2,2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ 2,3 இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட் 2,5 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 3,2 இருக்கா, 3,2வும் இல்லை. 3,3 இருக்கான்னு பார்க்குறோம், 3,3 இருக்கு. ஸோ 3,3. நெக்ஸ்ட் 3,5 இருக்கான்னு பார்க்குறோம், 3,5. ஸோ பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே இந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ஏன் செக் பண்ணலாம், இதெல்லாம் இங்கே இல்லை, ஸோ அதனால இது காமனாக இருக்காது அப்படிங்கிறலாம் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். A intersection C cross B intersection D is equal to என்ன கிடைச்சிருக்கு, 3,3 3,5. அதே A cross B intersection C cross D is equal to 3,3 3,5. ஸோ 1 is equal to 2. இது ட்ரூவான்னு கேட்டோம்னா ட்ரூ தான். ஓகே, அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் 1ல 6 சம். இதில் let A is equal to x belongs to whole numbers, x less than 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ A is equal to என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு லெஸ் தேன் 2. ஸோ 2க்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், 0, 1. B is equal to x belongs to natural numbers, 1 less than x less than or equal to 4. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னெல்லாம், நான் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும், 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 1 less than x less than or equal to 4னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது, 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். 2 3 4. 4 ஏன் எடுக்கிறோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொன்னனால 4ஐயும் சேர்த்து எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஏயும் பியும். நெக்ஸ்ட் டிவிஷன்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் என்ன ஃபைன் பண்ணா, A cross B union C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு B union C ஃபைன் பண்ணணும். B union C is equal to B என்னன்னு கண்டுபிடிச்சோம், இங்கே ஏயும் B எழுதி வச்சுக்கலாம். A is equal to 0, 1. B is equal to 2 3 4. ஓகேவா? C வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 3 4 B யூனியன் C 3 5. ஸோ இப்போ யூனியன் பண்ணி எழுதணும்னா 2, 3, 4, 5 எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். யூனியன் என்ன, எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். அதில் இந்த ரெண்டுலேயும் ரெண்டு செட்டில் காமனாக ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதை ஒரு டைம் எழுதணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 2 3 வந்து ரெண்டு சைட்லையும் காமனாக இருக்கும், ஒரு டைம் எழுதியிருக்கோம். 4 5 எல்லா எலமெண்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ B union C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A cross B union C கண்டுபிடிக்க போகிறோம். A cross B union C equal to A என்னது 0, 1 cross B union C வந்து 2, 3, 4, 5. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எல்லா எலமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணி எழுதுகிறோம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. ஸோ நெக்ஸ்ட்டு 1 எல்லாத்தோடையும் பேர் பண்ணி எழுதுகிறோம். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இதுதான் A cross B union Cயோட ஆன்சர். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. இதோட ஆன்சர் வந்து நம்ம மேலே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் இதை ஃபைன் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரும் அதுவும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5,
1, 2, 1, 3, 1, 4, 1, 5, இப்போ A cross B ஃபைண்ட் பண்ணலாம். A cross B is equal to A 0, 1 cross B 2, 3, 4 equal to ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் எல்லாத்தோடையும் பேர் பண்ணலாம். 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் 1 எல்லாத்தோடையும் பேர் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4. ஓகே, நெக்ஸ்ட் A cross C equal to 0, 1 cross 3, 5. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணுறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ இது ரெண்டும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதோட யூனியன் ஃபைன் பண்ண போகிறோம். A cross B யூனியன் A cross C ஈக்குவல் டு யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணுமா? ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ இதுதான் A cross B யூனியன் A cross C. இப்போ நம்ம மேலே எழுதியிருக்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். 0, 2 இருக்கு, 0, 2 இருக்கு, 0, 3, 0, 3, 0, 4 இருக்கு, 4 இருக்கு, 0, 5, 0, 5, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ equation 1 is equal to 2. ஸோ இது வெரிஃபை ஆகிருச்சு. hence verified. ஓகேவா? இப்போ செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் டிவிஷன்ல வந்து யூனியனுக்கு பதிலாக ரெண்டு இடத்துலையும் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். B 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 3, 5 C. ஸோ இதோட இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட். காமனாக என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 3 இருக்குது, ஸோ 3 எழுதிக்கிறோம். 4 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ 3 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கிறோம். 0, 1 cross 3. ஸோ இப்போ ஃபைன் பண்ணோன்னா இது ரெண்டையும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பண்ணுறோம் 0, 3. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டை பண்ணுறோம் 1, 3. இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். 0, 3, 1, 3. நெக்ஸ்ட்டு A cross B. A cross B ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்போம். இப்போ திரும்ப ஃபைன் பண்ணிக்கலாம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இதுதான் A cross B. ஸோ A cross C. A cross C என்ன? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ இப்போ இதோட இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? A cross B இன்டர்செக்ஷன் A cross C
ஈக்குவல் டு காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். 0,2 இதில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 0,3 இருக்கான்னு பார்க்குறோம், 0,3 இருக்குது. ஸோ 0,3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0,4 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 1,2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 1,3 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ 1,3. நெக்ஸ்ட்டு 1,4 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இதான் ஆன்சர். ஸோ A cross B intersection C இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். 0,3 தான், 0,3 1,3 தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 0,3 1,3 தான் இருக்குது. ஸோ 1 is equal to 2, hence proved. இதுவும் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் டிவிஷனில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, A union B cross C is equal to A cross C union B cross C. இப்போ ஃபஸ்ட்டு A union B கண்டுபிடிக்கணும். ஸோ 0,1 union 2,3,4 equal to 0,1,2,3,4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A union B cross C is equal to 0,1,2,3,4 cross C 3,5. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை பேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 பேர் பண்ணுறோம். 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2 பேர் பண்ணுறோம். 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3 பேர் பண்ணுறோம். 3,3 3,5. நெக்ஸ்ட்டு 4 பேர் பண்ணுறோம். 4,3 4,5. ஸோ A union B cross C ஓட வேல்யூஸ் இதுதான். ஸோ நம்ம இதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ A cross C ஃபைன் பண்ணலாம். A cross C is equal to 0,1 cross 3,5. ஸோ இதில் 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 3 கூட பேர் பண்ணுறோம். 1,3 5 கூட பேர் பண்ணுறோம். 1,5. நெக்ஸ்ட்டு பியை சி கூட பேர் பண்ணுறோம். B 2,3,4 cross C 3,5 equal to 2 ரெண்டு எலமெண்ட்ஸ் போயும் பேர் பண்ணுறோம். 2,3 2,5. 3 பேர் பண்ணுறோம். 3,3 3,5. நெக்ஸ்ட்டு 4 பேர் பண்ணுறோம். 4,3 4,5. இப்போ A cross C B cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டே யூனியன் பண்ண போகிறோம். A cross C யூனியன் B cross C ஈக்குவல் டு இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணுமா? ஸோ 0,3 0,5 1,3 1,5. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்குது 2,3 2,5 3,3 3,5 4,3
4, 5. இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். 0,3 0,5 இருக்கு, 1,3 இருக்கு, 1,5 இருக்கு, 2,3 இருக்கு, 2,5 இருக்கு, 3,3 இருக்கு, 3,5 இருக்கு, 4,3 இருக்கு, 4,5 இருக்கு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், ஹென்ஸ் proved. Exercise 1.1ல 7th sum என்ன சொல்லிருக்காங்கன்னா, A is equal to set of all natural numbers less than 8, B is equal to set of all prime numbers less than 8, C is equal to set of all even number less than 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8னா 1லேருந்து 7 வரைக்கும் எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும். அதே ப்ரைம் நம்பர்னா என்ன? 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் டிவிசிபிள் ஆகுற நம்பர் தான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2, 3, 5, 7 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பியில் என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தேன் 8 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 2, 3, 5, 7 இதுதான் என்னது? 8க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். அப்புறம் சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பரில் எந்த நம்பர் ஈவனோ அந்த நம்பர் மட்டும். ஸோ இதில் எந்த நம்பர் ஈவன்? எந்த நம்பர்லாம் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் ஈவன். இந்த ப்ரைம் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 2ஆல் டிவிசிபிள் ஆகும், அது 2. ஸோ 2 தான். சி வந்து 2. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னும் ஒரு 2 டிவிஷன்ஸ் ஆஃப் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 7th ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 intersection B 2, 3, 5, 7. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எதெல்லாம்? 2, 1 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ 2. 3 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. 3. 4 இருக்கா? இல்லை. ஸோ 5 இருக்கான்னு பார்க்குறோம், 5 இருக்குது. 6 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 7 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ 7. ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2, 3, 5, 7 கிராஸ் சி என்னது? 2. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் 2 கூட பேர் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? இந்த மேலே எழுதி வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணலாம். A 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் C வந்து 2. ஸோ இதை பேர் பண்ணால் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதுதான் A கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு B கிராஸ் சி ஃபைன் பண்ண போகிறோம். B 2, 3, 5, 7 கிராஸ் 2. ஸோ இது பார்த்தோம்னா 2, 2, 3, 2, 5,
2, 7, 2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? A cross C intersection B cross C equal to காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 2, 2 இருக்கான்னு பார்க்குறோம், 2, 2 இருக்குது. 3, 2 இருக்கா? 3, 2 இருக்குது. 4, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 5, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. 5, 2. 6, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 7, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ 7, 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டும் சேமாக இருக்கான்னு இப்போ செக் பண்ண போகிறோம். 2, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், ஹென்ஸ் ப்ரூவ்ட். எக்ஸசைஸ் 1.1ல 7th சம்மில் செகண்ட் டிவிஷன். ஸோ இதில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, A cross B minus C is equal to A cross B minus A cross C. இப்போ ஃபஸ்ட்டு B minus C ஃபைன் பண்ணணும். B minus C 2, 3, 5, 7 B செட் எழுதியாச்சு. மைனஸ் C செட். இதை ஃபைன் பண்ணான்னா C செட்லேருந்து B செட்டை மைனஸ் பண்ணும். ஸோ 2 இந்த Bலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். 2 தான் இருக்குது. ஸோ 2 ரிமூவ் பண்ணால் 3, 5, 7. இதுதான் B minus C. இப்போ A cross B minus C ஃபைன் பண்ண போகிறோம். A 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 3, 5, 7. இப்போ பேர் பண்ணுறோம். 1 எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கு. 1, 3, 1, 5, 1, 7. 2 பேர் பண்ணுறோம். 2, 3, 2, 5, 2, 7. 3 பேர் பண்ணுறோம். 3, 3, 3, 5, 3, 7. 4 பேர் பண்ணுறோம். 4, 3, 4, 5, 4, 7. 5 பேர் பண்ணுறோம். 5, 3, 5, 5. 6 பேர் பண்ணுறோம். 6, 3, 6, 5, 6, 7. 7 பேர் பண்ணுறோம். 7, 3, 7, 5, 7, 7. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். A cross B minus C ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து மேலே நோட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க A cross B ஃபைன் பண்ணணும். A cross B, A cross C. ஸோ அது ஃபைன் பண்ணலாம். A cross B is equal to
3 4 5 6 7 கிராஸ் பிக்கு பதிலாக 2 3 5 7 கிராஸ் பண்ணோன்னா 1,2 1,3 1,5 1,7 next 2,2 2,3 2,5 2,7 அப்புறம் 3 பேர் பண்ணுறோம் 3,2 3,3 3,5 3,7 அப்புறம் 4 4,2 4,3 4,5 4,7 அப்புறம் 5 5,2 5,3 5,5 5,7 அப்புறம் 6 பேர் பண்ணுறோம் 6,2 6,3 6,4 6,4ல 5 6,5 6,7 அப்புறம் 7 பேர் பண்ணுறோம் 7,2 7,3 7,5 7,7 ஸோ இப்போ ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சிக்கு 2. ஸோ இதை கிராஸ் பண்ணோன்னா எல்லா நம்பர்ஸையும் செகண்ட் எலமெண்ட்டோட பேர் பண்ணணும். ஸோ 1, 2 2, 2, 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ஓகேவா? இது ஏ கிராஸ் சி. இப்போ என்ன ஃபைன் பண்ணா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சியில் இருக்க எலமெண்ட்ஸை ஏ கிராஸ் பியில் இருக்க எலமெண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ 1, 2 இருக்குன்னா 1, 2 ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு 1,3லேருந்து எழுதணும். தென் 1,5 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ 1,5 நெக்ஸ்ட்டு 1,7 இல்லை, ஸோ எழுதிக்கிட்டோம். அப்புறம் 2,2 இருக்குது, ஸோ ரிமூவ் பண்ணிடணும். 2,3 2,5 2,7 அப்புறம் 3,2 இருக்கான்னு செக் பண்ணுறோம், இருக்குது. ஸோ அதனால் அதை லீவ் பண்ணிடணும். அப்புறம் 3,3 3,5 3,7 அப்புறம் 4,2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அதை லீவ் பண்ணிடணும். 4,3 4,5 4,7 அப்புறம் 5,2 இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடணும். 5,2 3 5,5 5,7 நெக்ஸ்ட்டு 6,2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 6,3 6,5 6,7 7,2 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 7,3 7,5 7,7 இதுதான் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். 1,3 இருக்கா, இருக்குது. 1,5 இருக்குது. 1,7 இருக்குது. 2,3 இருக்குது. 2,5 இருக்குது. 2,7 இருக்குது. 3,3 இருக்குது. 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3
7,5 7,7 ரெண்டுமே ஈக்குவலாக தான் வச்சுட்டு இருக்குது. ஸோ இதுவுமே வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ 7th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.